So good morning to all. This is Uday Kumar from Hari Academy CA, CS, CMA. So நம்மளோட ப்ரீவியஸ் செஷன்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம இன்ட்ரோடக்ஷன் பார்ட் ஃபுல்லா டிஸ்கஸ் பண்ணியிருந்தோங்க. ஸோ அதோட கண்டினியூஷனா இப்போ 6.2 இருக்கு, பிரீஃப் இன்ட்ரடக்ஷன் டு ஸ்டாண்டர்ட்ஸ் ஆன் ஆடிட்டிங்னு. ஸோ அதை வந்து நம்ம லேட்டரா டிஸ்கஸ் பண்ணுவோம். ஏன்னா இப்போ நம்மளுக்கு ஒரு கண்டினியூட்டி வேணும். இப்போ நம்ம அதில் போய் ஸ்டிக் ஆனோம்னா கொஞ்சம் உங்களுக்கு காம்ப்ளிகேஷனா இருக்க மாதிரி இருக்கும். அகைன் அது ஸ்டாண்டர்ட்ஸ் ஆன் ஆடிட்டிங்ல எல்லாமே நம்மளுக்கு ஞாபகப்படுத்துற மாதிரி பைஹேட் பண்ற மாதிரி ஆயிரும். அது இன்டீட்டெயிலா நம்ம எலாபரேட்டா இந்த லெவல்ல படிக்கணும்னு ஒரு நெசசிட்டி இல்லைங்க. நம்ம ஃபைனல்ல நீங்க எலாபரேட் டீட்டெயிலா இன்டீட்டெயிலா எல்லாமே நம்ம பிரீஃபா படிப்போங்க. பட் அது வந்து நீங்க ஜஸ்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆன் ஆடிட்டிங்ல என்னென்ன நம்பர்ஸ் இருக்கு, எது எதுக்கு அப்ளிகபிள்ங்கிற நீங்க மைண்ட்ல வச்சுக்கிட்டா போதும். அதுல இருந்து 2 எம்சிக்யூஸ் வரக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ பேஸ்ட் ஆன் தட். ஸோ உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்கா சில ஸ்டாண்டர்ட்ஸ் ஆன் ஆடிட்டிங்ல அந்த எஸ்ஏஸ் இருக்குங்க. அதை நான் உங்களுக்கு என்னென்ன மென்ஷன் பண்ணிடுறேன். பட் இப்போ நீங்க அதில் வந்து ஃபோக்கஸ் பண்ண தேவையில்லை. ஸோ நம்ம 6.1 இருந்து இப்போ டேரக்டா 6.3 விச் இஸ் ஆடிட் என்கேஜ்மெண்ட் இது இருக்கு பாத்தீங்களா. ஸோ இந்த மாடலுக்கு வந்துட்டோம் நம்ம. ஸோ இதை தான் நம்ம ஹோல என்னன்னு சொல்லுவோம்னா ப்ரொசீஜர் ஃபார் கண்டக்டிங் அன் ஆடிட். ஒரு ஆடிட்னா அதை எப்படி நம்ம கண்டக்ட் பண்ணணும். ஸோ வாட் ஆர் த சர்டன் ப்ரொசீஜர்ஸ் வி ஹேவ் டு ஃபாலோ, லைக் ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3. ஸோ இந்த ஆடிட்டை வந்து கண்டக்ட் பண்ற போற முன்னாடி நம்மளோட என்கேஜ்மெண்ட் எப்படி நடக்குது. ஸோ நம்ம ஒரு கிளைண்டே இருக்காங்கன்னா ஆஸ் அன் ஆடிட்டரா நீங்க அந்த கிளைண்டோட எப்படி என்கேஜ் ஆகுறீங்க, அதுக்கடுத்து என்ன ப்ரொசீஜர்ஸ்லாம் நீங்களா ஸ்டெப் பை ஸ்டெப்பா பண்ண வேண்டியது இருக்கு இன் ஆர்டர் டு கண்டக்ட் த ஆடிட் அண்ட் ஃபைனல் அவுட்கம். அந்த ஆடிட் ரிப்போர்ட் வந்து ஆடிட் ரிப்போர்ட்டை நீங்க எப்படி ஜென்ரேட் பண்ணணும். ஸோ இந்த ஸ்டெப், இந்த ஸ்ட்ரக்சர், ஒரு ஆடிட்னா இப்படிதான் கண்டக்ட் பண்ணுங்கிற அந்த ஸ்ட்ரக்சரை நம்ம இந்த ப்ரொசீஜர் ஃபார் கண்டக்டிங் அண்ட் ஆடிட்ல நம்ம தெரிஞ்சுக்கோங்க. ஓகே. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் திங் ஸ்டெப் 1 என்னன்னு பாத்தீங்கன்னா, ஸோ ஸ்டெப் 1 ஹரிதர்ஷினி நீங்க சொல்றீங்களா ஸ்டெப் 1 என்னன்னு? லெட்டர் ஆஃப் என்கேஜ்மெண்ட். ஓகே, லெட்டர் ஆஃப் என்கேஜ்மெண்ட் விச் இஸ் நம்ம என்ன சொல்லுவோம்னா ஆடிட் என்கேஜ்மெண்ட்னு சொல்லுவோம். ஆர் ஆடிட் என்கேஜ்மெண்ட். தென் அதுக்கு அடுத்துங்க ஸ்டெப் 2 ஆடிட் ப்ரோக்ராம்ஸ். ஆடிட் ப்ரோக்ராம். தென் ஆடிட் எவிடன்ஸ். ஆடிட் எவிடன்ஸ். அதுக்கு அடுத்துங்க ஸ்டெப் 4 ஆடிட் டாக்குமெண்டேஷன். ஆடிட் டாக்குமெண்டேஷன். அண்ட் ஃபைனலா என்னங்க? ஸ்டெப் 5 ஆடிட் ரிப்போர்ட்ஸ். ஏன்னா ஃபைனலா தான் நம்ம ஆடிட் ரிப்போர்ட்டை ஜென்ரேட் பண்ணுவோம். அதுல தான் நம்மளோட ஒப்பீனியனை நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணுவோம், ரைட்? ஸோ அதனால தான் ஸ்டெப் 5 வந்து நம்ம ஆடிட் ரிப்போர்ட்னு வச்சிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் திங் என்னன்னா லெட்டர் ஆஃப் என்கேஜ்மெண்ட் சொல்லியிருந்தோம். ஸோ லெட்டர் ஆஃப் என்கேஜ்மெண்ட்ங்கிறது இதை தான் ஆடிட் என்கேஜ்மெண்ட் சொல்றேன். இது நான் சிம்பிளா இப்போ சொல்றேங்க. ஸோ ஃபர்ஸ்ட் திங், இது புக்ல இருக்க அந்த டெஃபினேஷன்ஸ் ஆகட்டும், அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆகட்டும், அதெல்லாம் ஒரு ஓரா இருக்கட்டும். ஃபர்ஸ்ட் நீங்க வந்து உங்களோட கிளைண்டோட என்கேஜ்மெண்ட். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் மேரேஜ், ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் தாங்க. மேரேஜ்க்கு முன்னாடி நம்மளுக்கு என்ன நடக்குங்க? மேரேஜ் செரமனி இருக்கு. அந்த ஃபங்க்ஷன் நடக்கிறதுக்கு முன்னாடி ப்ரியர் டு த மேரேஜ் நம்மளோட கம்யூனிட்டியில, ஸோ பேசிக் கம்யூனிட்டி இல்லை, ஒரு மேரேஜ் எப்படி நடக்குங்க? ஃபர்ஸ்ட் என்ன நடக்குங்க? மாப்பிள்ளை பொண்ணை பார்ப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அந்த பேரண்ட்ஸ் அவங்க மியூச்சுவலா போத் த சைட்ஸ் பேரண்ட்ஸ் ஒத்துக்குவாங்க, அக்செப்ட் பண்ணிக்கணும் இல்லைங்க. ஃபர்ஸ்ட் அதுக்கு என்ன ப்ரோக்ராம் கனெக்ட் பண்ணுவாங்க? என்னங்க யாருமே ரெஸ்பாண்ட் ஆக மாட்டேங்கிறீங்க? ஸோ பிஃபோர் மேரேஜ் என்னங்க நடக்கும்? ஃபர்ஸ்ட் மேரேஜ் நடக்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் என்கேஜ்மெண்ட் என்னங்க சார், நடக்கும்? என்கேஜ்மெண்ட். அதான் நீங்க இது ஏன் இவ்வளவு காம்ப்ளிகேட்டடா திங்க் பண்ணிட்டே இருக்கீங்க? எனக்கு புரியல சார். ரெக்கார்டிங் போகுது. ஸோ ஆமாங்க, இது இவ்வளவுதான். இந்த கான்செப்ட் நம்ம ஜஸ்ட் இப்படிதான் சிம்பிளா டிஸ்கஸ் பண்ணோம். இதாங்க. ஸோ டக்குன்னு உங்க மைண்ட்ல இது வந்து கிளிக் ஆகணும்னா இதான். ஸோ பிஃபோர் மேரேஜ் என்ன நடக்குங்க? என்கேஜ்மெண்ட் நடக்கும். ஸோ அதே தான் இங்கேயும். நான் ஏன் இதோட கம்பேர் பண்றேனாங்க, நம்மளுக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும். ஆடிட்டுக்கு முன்னாடியுமே இங்க வந்து மாப்பிளையும் பொண்ணும் லைக் அவங்க தான் என்கேஜ் ஆகும். இங்க என்னன்னா ஆடிட்டரும் மேனேஜ்மெண்ட்டும். இவங்களுக்குன்னு சர்டன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இவங்க மேனேஜ்மெண்ட் சொல்றது இல்லைங்க. சர்டன் ஆப்ஜெக்டிவ்ஸ் இருக்கும். மேனேஜ்மெண்ட் என்னென்ன ஆப்ஜெக்டிவ்ஸ் எதெல்லாம் நீங்க ஆடிட் கண்டக்ட் பண்ணி, இட் இஸ் ஸ்டாச்சுட்டரி ஆடிட் எதுவும் சொல்லவே தேவையில்லை. ஜஸ்ட் லெட்டர் ஆஃப் என்கேஜ்மெண்ட் போட்டு ஓகே மேனேஜ்மெண்ட் ஒத்துக்கிட்டாங்க, வந்து ஆடிட்டர் அவரோட ஸ்டெப் 2, ஸ்டெப் 3, ஸ்டெப் 4க்கு போயிட்டாரு. பட் அப்படி இல்ல, நீங்க பிரைவேட் ஆடிட் கண்டக்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, ஸோ பிகினிங்லேயே சொல்லியிருந்தேன். ஸோ நம்மளுக்கு 2 டைப்ஸ் ஆஃப் ஸ்டாச்சுட்டரி ஆடிட் இருக்குன்னு, சாரி ஆடிட் இருக்குன்னு. ஸ்டாச்சுட்டரி ஆடிட்
நான் ஸ்டாச்சுட்டரி ஆடிட் நம்ம சொல்லியிருந்தோம். நான் ஸ்டாச்சுட்டரினா என்னங்க, கவர்மெண்ட் மேண்டேட்டரின்னு சொல்லவே இல்லை. ஸோ விச் மீன்ஸ் பிரைவேட் ஆடிட்னு சொல்லிடுவோம். ஸோ இப்போ நீங்களே உங்க ஆர்கனைசேஷன்ல பிரைவேட் ஆடிட் கண்டக்ட் பண்ணணும், நீங்க இன்டர்னல் ஆடிட் அப்பாயிண்ட் ஆகணும், என்ன ஆடிட்டர் வேணா நீங்க அப்பாயிண்ட் ஆகுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் தேர் வில் பி a step one called audit engagement, which is letter of engagement. ஒரு ஆடிட்டரா நீங்க மேனேஜ்மெண்ட்டுக்கு லெட்டர் சென்ட் பண்ணுவீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் திங் வந்து மேனேஜ்மெண்ட் சொல்லியிருப்பாங்க, தீஸ் ஆர் த ஆப்ஜெக்டிவ்ஸ், நம்ம இதெல்லாம் பண்ணணும், இதெல்லாம் நீங்க ஆடிட் பண்ண நீங்க யூ வில் பி அப்பாயிண்டட் as an inventory audit. இந்த இன்வென்டரி எல்லாமே நீங்க செக் பண்ணணும், அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ், அதுக்கடுத்து நம்மளோட ரெவன்யூ சேல்ஸ், இது எல்லாமே நீங்க பார்க்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ எல்லாமே அதோட ஆப்ஜெக்டிவ்ஸ் எல்லாமே மேனேஜ்மெண்ட் லிஸ்ட் பண்ணிடுவாங்க. ஸோ ஆஃப் பீங் அன் ஆடிட்டர் நீங்க என்ன பண்ணணும், அந்த லெட்டர்ல இருக்க நீங்க எல்லாமே பார்த்துட்டு உங்களுக்கு அதெல்லாமே உங்களுக்கு சரின்னு தோணுச்சுன்னா யூ ஹேவ் டு அகைன் நீங்க அந்த ஃபார்ம்ல சைன் பண்ணி நீங்க அகைன் மேனேஜ்மெண்ட்டுக்கு சென்ட் பண்ணணும். ஸோ இங்க என்ன நடக்குதுங்க, மியூச்சுவலா நீங்க ரெண்டு பேரும் போத் த பார்ட்டிஸ் ஆர் அக்ரிங் ஹியர். ஸோ ஆடிட்டரும் யாருங்க, அந்த ஆர்கனைசேஷன்ல இருக்க மேனேஜ்மெண்ட்டும். ஸோ ஃபார் வாட் சேக், டு கண்டக்ட் தட் ஆடிட். ஸோ அதைத்தான் நான் சிம்பிளா என்ன சொன்னாங்க, ஸோ பிஃபோர் மேரேஜ் என்கேஜ்மெண்ட் நடக்கும். ஸோ போத் சைட்ஸ்ல ஃபேமிலி எல்லாருமே அக்ரி ஆவாங்க டுகெதர் வித் ஃபார் த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ். இங்கேயுமே அதே தான், நம்ம ஆப்ஜெக்டிவ்ஸ் சொல்றதை தாண்டி பெட்டர் டேர்ம் யூஸ் பண்ணணும்னா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ். ஆடிட்டர் அண்ட் மேனேஜ்மெண்ட் எதுக்கு ஒத்து போவாங்கன்னா அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்க்கு. ஸோ ஆடிட்டரும் மேனேஜ்மெண்ட்டும் மியூச்சுவலா அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அக்ரி ஆவாங்க. அக்ரிட் அப்பான் agreed by the both the parties on the terms and conditions in order to conduct the audit. எதுக்கு இதெல்லாம் அக்ரி ஆனாங்க, டு கண்டக்ட் த ஆடிட். ஸோ அங்க ரெண்டு பேர் இதோட ஃபேமிலி சைட்ல இருந்து அவங்க பேரண்ட்ஸ் வந்து மியூச்சுவலா அக்ரி ஆகுறாங்க, இவங்களும் ரெண்டு பேரும் மியூச்சுவலா அக்ரி ஆகுறாங்க டு கண்டக்ட் த மேரேஜ் ஆன் சோ டேட். அதே மாதிரி இங்க ரெண்டு பேரும் இவங்க எங்கேஜ் ஆவாங்க. கிளியராங்க, சிம்பிளா புரியுதாங்க ஆடிட் என்கேஜ்மெண்ட்னா என்னன்னு? எஸ் சார். ஸோ நீங்க இதை வந்து ரெக்கார்டிங் அந்த மாதிரி நீங்க எதுவும் திங்க் பண்ண தேவையில்லைங்க. இது ஜஸ்ட் இப்போ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு ஈஸியா இருந்துச்சா இல்லையாங்க? நான் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே சிம்பிளா இது சொல்லியிருந்தாலும் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருப்பீங்க. பட் இது ரிலேட் பண்ணும்போது உங்களுக்கு ஆடிட் என்கேஜ்மெண்ட் ஞாபகம் வரும்போது ஜஸ்ட் பேசிக்கா அந்த தாட் என்கேஜ்மெண்ட்ங்கிற தாட் வந்தா உங்களுக்கு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும் இல்லைங்க? எஸ் சார். ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக தான். ஸோ ரிமைனிங் ஆல் ஆஃப் யூ லைக் மோனிகா, ஜீவிஷா, ஹர்தர்ஷ்னிகா, அவங்களுக்கு ஆல்ரெடி ஐ திங்க் ஐ நோ, அவங்களுக்கு கண்டிப்பா இது தெரியும். ஸோ ரிமைனிங் போத் ஆஃப் யூ, உங்களுக்கு ஜீவிஷா அண்ட் மோனிகா, உங்களுக்கு புரியுதாங்க? எஸ் சார், புரிஞ்சுது சார். ஸோ ஓகேங்க. ஸோ ஆடிட் என்கேஜ்மெண்ட். ஸோ இப்போ நம்ம இது உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. ஸோ என்னென்னங்க இங்க how many parties are involved? Two parties. Who are they? Auditor, management. Agreed upon what? The terms and conditions. ஓகேங்க, ஒரு அக்ரிமெண்ட் இருக்கும், அந்த அக்ரிமெண்ட்ல டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் இருக்கும், அதை both the parties அக்ரி ஆயிருப்பாங்க. அக்ரி ஆனாதான் அதுக்கு பேர் ஆடிட் என்கேஜ்மெண்ட், which means our letter of engagement. ஓகே. So it is a document prepared by the auditor which involves terms and conditions and which is agreed by both the auditor and management. So அவங்க ரெஸ்பெக்டிவ் ஆப்ஜெக்டிவ்ஸை பேஸ் பண்ணி. ஓகேங்க. ஸோ இது எல்லாமே ஆக்சுவலா அவங்க ஓவர் த ஃபோன் கால் மியூச்சுவல் இப் இட்ஸ் பிரைவேட் ஆடிட்னு வச்சுக்கோங்களேன், அவங்க பிரைவேடைஸ்டா பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஓவர் த ஃபோன் கால் டிஸ்கஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஓகே இதெல்லாமே ஓகே சார், உங்களுக்கு இதெல்லாம் வேணுமா, இதெல்லாம் ஆடிட் கனெக்ட் பண்ணுவோம். ஓகே நான் இது ஒரு டாக்குமெண்ட்டா ப்ரிப்பேர் பண்றேன் சார், நான் அதில் கையெழுத்து போட்டு அனுப்பிச்சிடுறேன், நீங்களும் ஒன்று பண்ணுங்க, நீங்க அதில் எனக்கு சிக்னேச்சர் போட்டு சென்ட் பண்ணிடுங்க. ஓகே. ஸோ த ஸ்டெப் ஒன் ஆடிட் என்கேஜ்மெண்ட் வில் எண்ட்ஸ் ஓவர் தேர். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா ஸோ இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை எப்போ அக்ரி ஆவாங்க, போத் ஆடிட்டர் ஆகட்டும் இல்ல மேனேஜ்மெண்ட் ஆகட்டும், when the auditor and management agrees the terms and conditions.
எப்ப இது அக்ரி ஆவாங்க பாத்தீங்கன்னா at any time, either beginning of audit engagement or during the course of audit engagement. ஓகேங்க. ஸோ ஓகேங்க. ஸோ இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை அக்ரி ஆகும் நம்ம சொல்லியிருந்தோம், ரைட்? ஸோ இது எப்படி சார் எய்தர் பிகினிங் ஆஃப் ஆடிட் என்கேஜ்மெண்ட் என்ன டியூரிங் த கோர்ஸ் ஆஃப் ஆடிட் என்கேஜ்மெண்ட்னா ஆடிட்டரை அவர் ப்ரிப்பேர் பண்ணி இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அனுப்பிச்சதுக்கு அப்புறம் அது டியூரிங் த கோர்ஸ் ஆஃப் ஆடிட் என்கேஜ்மெண்ட் ஆயிட்டு இருக்கும்போது. ஸோ பிஃபோரே நீங்க ரெண்டு பேரும் என்கேஜ்மெண்ட் நடக்கிறதுக்கு முன்னாடி த்ரூ ஓவர் த ஃபோன் கால்னு சொல்லிடுங்க. ஓவர் த ஃபோன் கால் நீங்க கால் பண்ணி தீஸ் ஆர் த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் டிஸ்கஸ் பண்ணிக்கிறீங்க. அங்கேயே நீங்க போத் பார்ட்டிஸ் ஆர் அக்ரிட். அங்கேயே நீங்க அக்ரி பண்ணிட்டு அதை தான் ஒரு ஜஸ்ட் ஃபார்மாலிட்டி ஒரு டீட் ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி நீங்க சென்ட் பண்ணி கையெழுத்து வாங்குறீங்க. தட்ஸ் ஆல். ஸோ பட் அதெல்லாமே இல்லாம அந்த அக்ரிமெண்ட்ல தான் ஃபர்ஸ்ட் மேனேஜ்மெண்ட்டுக்கு தெரிய வருது தீஸ் ஆர் த திங்ஸ் ஹி இஸ் கோயிங் டு கண்டக்ட் த ஆடிட் அப்படின்னு தெரிய வருது. அது டியூரிங் த கோர்ஸ் ஆஃப் ஆடிட். பட் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் தாங்க. வென் த ஆடிட்டர் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்ரிஸ் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்னா அட் எனி டைம், தட் இஸ் எய்தர் அட் எனி டைம்னு சொல்லிட்டோம்னா ஏன் ஆடிட் முடிஞ்சதுக்கு அப்புறமான்னு கேட்டா கிடையாது. At any time, either beginning of audit engagement or during the course of audit engagement. Audit engagement beginningலே நீங்க terms and conditions ஒத்துக்கிட்டு சரி கையெழுத்து ஃபார்மாலிட்டி முடிச்சுட்டுங்க ஆடிட் என்கேஜ்மெண்ட் முடிஞ்சிடும் இல்லையா? உங்களுக்கு எதுவுமே தெரியாது, ஆடிட் என்கேஜ்மெண்ட் தான் தெரிஞ்சுக்கிறீங்க. ஸோ இதெல்லாமே டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்கா அப்படிங்கிறது. ஸோ these are the two situations where the auditor and management agrees the terms and conditions. கிளியராங்க? till here clear, right? Yes, sir. ஸோ ஓகேங்க. Sir. ஸோ இதை நீங்க பண்ணும்போது ஆஸ் அ ஆடிட்டரா நீங்க என்ன பண்ணணும்னா, ஸோ இங்க சர்டன் ப்ரொவிஷன்ஸ் இருக்குங்க. ஸோ நம்மளுக்கு ஸ்டாண்டர்ட்ஸ் ஆன் ஆடிட்டிங் 210ல நம்மளுக்கு சர்டன் ப்ரொவிஷன்ஸ் இருக்கு. SA 210. ஸோ ஈவன் இது ப்ரிப்பேர் பண்றது என்னதான் இருந்தாலும் இஃப் இன் கேஸ் அந்த மேனேஜ்மெண்ட் ஏதாவது நம்மளுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இம்போஸ் பண்றாங்களா, ஸோ 3 ப்ரொவிஷன் இருக்குங்க. நான் ஒன் பை ஒன் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ ஹரிதர்ஷினி உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரொவிஷன் என்ன ஞாபகம் இருக்காங்க? Sir, any restrictions imposed? We have to check whether any restrictions imposed by the management. First நீங்க என்ன செக் பண்ணுவாங்க, you have to check as an auditor நீங்க இங்க during the engagement நீங்க என்ன பண்ணணும் அப்படிங்கறதாங்க. ஓகே, சோ உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி ஈவன் தோ யூ ஆர் கிரியேட்டிங் த ஆடிட் என்கேஜ்மெண்ட், நீங்க தான் அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ண டாக்குமெண்ட்டை நீங்க கிரியேட் பண்ணுவீங்க. ஆனா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அது டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் நீங்க மியூச்சுவலா அக்ரி ஆகும்போது மேனேஜ்மெண்ட் சொல்றாங்க சார் நீங்க இதுல வந்து அதை கண்டக்ட் பண்ண பிரைவேடைஸ்ட் ஆடிட் இல்ல. ஸோ ஃபார் இன் கேஸ் ஒரு ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள், சார் நீங்க இதை பண்ணக்கூடாது அதை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி உங்களை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாரு. சார் நீங்க இதை பண்றீங்களா, சேல்ஸ் நீங்க பார்த்துட்டு இருக்கும்போது நீங்க கிரெடிட்ஸ் எல்லாம் பார்க்க கூடாது, கேஷ் சேல்ஸ் மட்டும் தான் பார்க்கணும். சேல்ஸ்னு வரும்போது ஜென்ரலா அந்த சேல்ஸ் கனெக்ட் பண்ணி தான் சார் ஆகணும் ஆஸ் அன் ஆடிட்டரா. ஸோ இங்கே நீங்க ரெஸ்ட்ரிக்ட் பண்றீங்க சார், கிரெடிட்ஸ் எல்லாம் நீங்க பார்க்க கூடாது, டெட்டார்ஸ்லாம் என்னெல்லாம் நீங்க கேட்கக்கூடாது, நீங்க கேஷ் சேல்ஸ் மட்டும் பார்த்துட்டு போங்க. கண்டக்ட் பண்ண வந்ததே சேல்ஸ் ரெவன்யூ. ஸோ அதுல வந்து நீங்க இப்படி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இம்போஸ் பண்ணீங்கன்னா அது ஆஸ் அன் ஆடிட்டரா அந்த சிச்சுவேஷன்ஸ்ல நீங்க என்ன பண்ணணும்? ஸோ செக் வெதர் எனி restrictions, one second, imposed by the management. As an auditor you have to check whether any restrictions imposed by the management. இதுவே எப்ப நாங்க during the first appointment, subsequent appointment கிடையாது, first appointment. இதை நீங்க கண்டிப்பா நோட் பண்ணிக்கணும், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் அப்பாயின்மெண்ட், ஃபர்ஸ்ட் டைம் நீங்க அப்பாயிண்ட் ஆகுறீங்க, நீங்க அப்பாயிண்ட் ஆகும்போது உங்களுக்கு மேனேஜ்மெண்ட் வந்து சர்டன் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இம்போஸ் பண்றாங்களா இல்லையா நீங்க செக் பண்ணணும் அந்த டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்ல. ஸோ ஃபர்ஸ்ட் திங், ஸோ இஃப் த ஆன்சர் இஸ் எஸ், அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா டோன்ட் அக்செப்ட் த ஆடிட்.
அக்செப்ட் பண்ணாதீங்க. ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இம்போஸ் பண்றாங்கன்னா அது பேர் என்ன அர்த்தம் என்னங்க இருக்கு? ஸோ கேன் எனிஒன் டெல் சார் அவங்க ரெஸ்ட்ரிக்ஷன் இம்போஸ் பண்றாங்கன்னா அது என்ன மீன் பண்ணுதுங்க? மேபி அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் சீட் பண்றாங்க. எக்ஸாக்டாங்க, அவ்வளவுதான். ஸோ இஃப் இன் கேஸ் அவங்களோட ஆன்சர் வந்து ஸோ தேர் இஸ் நோ எனி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இம்போஸ்டு பை த மேனேஜ்மெண்ட், அதுக்கான ஃபர்தர் ப்ரொசீஜர் என்ன? ஸோ நீங்க அடுத்த உடனே நோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இல்லைன்னா நீங்க தாங்க எடுத்தனே நம்ம ஒரு ஆர்கனைசேஷன் ஆடிட்டரா அப்பாயிண்ட் ஆகிறோம்னா சும்மாலாம் இல்லைங்க. ஸோ நிறைய சர்டன் ப்ரொசீஜர் இது மட்டுமே இல்லாமல் பியாண்ட் சப்ஜெக்ட் போய் நிறைய உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும். எல்லாமே நீங்க தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஏன்னா ஒரு ஆடிட்டரா ஒரு ஆர்கனைசேஷன் நீங்க அப்பாயிண்ட் ஆகி அவங்க ஏதோ ஒரு கோல்மால் வேலை செஞ்சு அதுல நீங்க ஏதாவது லாக் ஆயிட்டீங்கன்னா உங்களோட லைசன்ஸ் என்ன ஆகும்? நீங்க 5 வருஷம் 6 வருஷம் கஷ்டப்பட்டு நம்ம படிச்சதுக்கு பலன் என்ன? ஸோ நீங்க கண்டிப்பா அதனாலதான் ஃப்ரம் த பிகினிங்ல இருந்து ஸ்கெப்டிக்கலா இருக்கணும். அட்லீஸ்ட் யூ ஹாவ் டு ப்ரொடெக்ட் யுவர் செல். அந்த ஸ்டேஜ்ல நீங்க இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் அப்பாயின்மெண்ட்ல ஓகே ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எதுவும் இல்லைன்னு வந்ததுக்கு அப்புறம் அப்ப நீங்க ஹரிதர்ஷன் நீங்க என்ன பண்ணுவீங்க? எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இல்ல, தென் வாட் யூ ஆர் சப்போஸ் டு டு, நீங்க என்ன பண்ணுவீங்க? சார் அக்செப்ட் பண்ணிக்கலாம். அக்செப்ட் பண்றது இல்லைங்க, யூ ஹேவ் டு செக் வெதர் எனி ப்ரீ கண்டிஷன்ஸ் ஆர் இன் ப்ரீ எக்ஸிஸ்டன்ஸ் ஆர் கண்டிஷன்ஸ். நாட். நான் உங்களுக்கு இந்த ப்ரீ கண்டிஷன்ஸ்னு சொல்லியிருந்தேன். ஸோ இந்த ப்ரீ கண்டிஷன்ஸ் என்னங்கிறத நான் உங்களுக்கு இங்கே டிஃபைன் பண்ணிடுறேங்க. ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி ப்ரீ கண்டிஷன்ஸ் இது ஒரு கொஸ்டின் தான். அகைன் இங்க நம்மளுக்கு என்ன ஆன்சர் வருங்க? அகைன் வில் கெட் எஸ் அண்ட் ஒன் மோர் திங் கால் நோ. ப்ரீ கண்டிஷன்ஸ் இருக்கும், இல்லாம இருக்கும். இல்லாம இருந்தா நீங்க என்ன பண்ணணுங்க? ஒன் செகண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு இந்த ப்ரீ கண்டிஷன்ஸ் தான் என்னன்னே சொல்லிடுறேங்க. ஓகே, ஸோ ப்ரீ கண்டிஷன்ஸ் என்னன்னு சொல்லிட்டோம்னா நம்ம எஸ் சொன்னா எதுக்கு இருக்கு இல்லைங்க தெரிஞ்சுக்கிட்டு நீங்க பேஸ்ட் ஆன் தட் ஸோ ப்ரீ கண்டிஷன்ஸ் என்ன தெரியுமாங்க? அந்த ப்ரீ கண்டிஷன்ஸ்ல உங்களுக்கு 2 கண்டிஷன்ஸ் இருக்குங்க. என்னன்னா whether the financial statements are prepared as per the applicable financial reporting framework. அப்ப நான் ப்ரீ கண்டிஷன்ஸ் என்ன சொல்லுறாங்க, அந்த ஆர்கனைசேஷன்ஸ் எப்பயுமே அவங்க என்ன சொல்றாங்கன்னா எஸ் நீங்க செக் பண்ணீங்க வெதர் எனி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இம்போஸ்ட் ஆர் நாட். அதுக்கு இல்ல ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இல்ல. ஸோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இல்லைன்னு சொன்ன உடனே நீங்க ஆடிட் அக்செப்ட் பண்ணலாமான்னு கேட்டதுக்கு நோ, செக் வெதர் எனி ப்ரீ கண்டிஷன்ஸ் ஆர் இன் எக்ஸிஸ்டன்ஸ் ஆர் நாட்னு சொல்லியிருந்தோம். ஸோ அந்த ப்ரீ கண்டிஷன்ஸ் என்னன்னா எங்க ஆர்கனைசேஷன்ஸ் எப்பயுமே அப்ளிகபிள் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் ஃப்ரேம்வொர்க்கை பேஸ் பண்ணி தான் நாங்கள் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை ப்ரிப்பேர் பண்ணுவோம். அண்ட் அகைன் internal control system which must be maintained efficiently throughout the year. எஃபெக்டிவா அவங்க இன்டர்னல் கண்ட்ரோல் சிஸ்டம் என்ன பண்ணிருக்கணுங்க? மெயின்டைன் பண்ணிருக்கும் த்ரூ அவுட் த இயர். இது வந்து ப்ரீ கண்டிஷன்ஸா அவங்களோட ஆர்கனைசேஷன்ல ஃப்ரம் த பிகினிங்ல இருந்து இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். தென் யூ ஹேவ் டு அக்செப்ட் த ஆடிட். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் திங் என்னங்க ப்ரீ கண்டிஷன்ஸ்ல? நாங்க எப்பயுமே ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸா அப்ளிகபிள் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் ஃப்ரேம்வொர்க் பிரகாரம் தான் நாங்க ப்ரிப்பேர் பண்ணுவோம். செகண்ட் என்னன்னு சொன்னோம்? இன்டர்னல் கண்ட்ரோல் internal சிஸ்டம். control system which must be maintained throughout the year
effectively. Internal control system now beginning internal control system. Now the term called internal control system. Okay. So first thing internal control system என்னன்னு தெரிஞ்சுக்கணும். So internal control system just ஒன்றும் இல்லைங்க. Within the organization அவங்களே அவங்களுக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை இம்போஸ் பண்ணிக்கிட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இது பண்ணிதான் நாங்க வாழணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்கூல் எடுத்துக்கோங்க, ஒரு போர்டிங் ஸ்கூலே எடுத்துக்கோங்க. அதுக்கு நல்ல மார்க்கெட்ல நல்ல ரெப்புடேஷன் இருக்கு. ஏன்னு கேட்டோம்னா அவங்க என்னதான் இருந்தாலும் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் ஆக்ட் இருக்கு, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு, அதெல்லாம் இருக்குங்க. அதுக்கு பேஸ் பண்ணி தான் அவங்க அது ஃபார்ம் ஆயிருப்பாங்க. பட் இந்த ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஹெச்டி லிமிடெட் ஹரிதர்ஷினி அவங்களோட ஸ்கூல் இருக்குங்க. ஹெச்டி வந்து ஸ்கூல்ஸ் இருக்கு. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா மோனிகா சுந்தர் அவங்களோட எம்எஸோட அவங்களோட ஸ்கூல்ஸ் இருக்குங்க. ஸோ மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து நிறைய வேல்யூ இருக்கு, நிறைய ரெப்புடேஷன். இவங்க ஸ்கூல்ல போனவே பசங்க எப்பயுமே தரவா இருப்பாங்க, செமையா படிப்பாங்க, ஃபர்ஸ்ட் கிளாஸா படிப்பாங்க அப்படிங்கிற ஒரு மார்க்கெட்ல. எம்எஸ் ஸ்கூல்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்கூல்ல போனீங்கன்னா எல்லாமே ஆவரேஜா இருக்கும், பசங்க நல்லா படிப்பாங்க, எந்த பிரச்சனையும் இருக்காது, டிசிப்ளினா நீட்டா இருப்பாங்க, ஸ்போர்ட்ஸ் எல்லாமே இது இருக்கு. பட் இந்த ஹரிதர்ஷினி உங்க ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் எதுவுமே இருக்காது, ஒன் அண்ட் ஒன்லி எஜுகேஷன். போனீங்கன்னா பையன் ஃபர்ஸ்ட் கிளாஸா பாஸ் பண்ணி வருவான் அப்படிங்கிறது. இங்க வந்து எல்லாமே ஆவரேஜா இருக்கும். ஸோ ஆஸ் அ பேரண்டா நீங்களே ஃபியூச்சரா என்ன திங்க் பண்ணுவீங்க? ஸோ நிறைய பேர் இப்ப மக்கள் என்ன பையன் நல்லா படிக்கணும்னு நினைப்பாங்க. நல்லா படிக்காத பையனா இருந்தானா அவன் கண்டிப்பா நல்லா படிக்கணும்னு நினைப்பாங்க, ரைட்? சோ நல்லா ஆவரேஜா படிச்சிருக்க பையனை வந்து யாரும் இந்த ஸ்கூல்ல இருந்து வெளியெடுக்க போறது கிடையாது. பட் அதே இந்த ஹெச்டி ஸ்கூல்ஸ் அவங்க சேர்க்கணும்னு நினைக்கிறாங்க, என் பையன் நல்லா படிக்க மாட்டேங்கிறான், அவன் நல்லா படிக்கணும் அப்படின்னு நாங்க நினைக்கிறாங்கன்னா ஏன் அந்த ஸ்கூல்ல ஏன் இந்த ஸ்கூலுக்கு அந்த ஸ்கூல் டிஃபரன்ஸ் இருக்குன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இவங்க வந்து இவங்களுக்குள்ளேயே நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இம்போஸ் பண்ணிக்குவாங்க. இது வந்து ஒரு போர்டிங் ஸ்கூல். ஸோ இந்த போர்டிங் ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா காலையில 5 மணிக்கு எந்திரிக்கணுங்க. காலையில 5 மணிக்கு எந்திரிச்சா 6 மணிக்குள்ள அவங்க ஸ்டடி ஹவர்ஸ் போகணும். 8 மணி முடி ஸ்டடி ஹவர்ஸ் 2 ஹவர்ஸ் மார்னிங் ஸ்டடி ஹவர்ஸ் இருக்கணும். அண்ட் அகைன் ஃப்ரம் 8 to 9 அந்த பிரேக்ஃபாஸ்ட் அதெல்லாம் முடிச்சுட்டு 9 o'clock அவங்க ஸ்கூல் அட்டன் ஆகணும். டில் 5 PM அவங்களுக்கு ஸ்கூல் இருக்கும். ஃப்ரம் 6 PM ஃப்ரம் 5 to 6 அந்த 1 hour பிரேக். அண்ட் அகைன் 6 to 9 வந்து அவங்களுக்கு 6 to அகைன் 7 இருக்கும் ஸ்டடி ஹவர்ஸ். 7 to 8 முடி பிரேக் இருக்கும். மறுபடியும் 8 to 9 அவங்களுக்கு ஸ்டடி ஹவர்ஸ் இருக்கும். அப்புறம் அகைன் 9 கேட் எனி காஸ் அவங்க தூங்கி இருக்கணும். ஸோ இந்த மாதிரி நிறைய ரூல்ஸ் இவங்களுக்குள்ளே வித் இந்த ஆர்கனைசேஷன் இம்ப்ளிமெண்ட் பண்றதுனால ஒரு பையன் டிசிப்ளினா கன்சிஸ்டன்டா டெடிகேட்டடா இருக்கனால த்ரூ ஓவர் த இயர் ஹி இஸ் கெட்டிங் த ரிசல்ட். ஏன்னா உங்களுக்கே தெரியும் டிசிப்ளினா கன்சிஸ்டன்டா இருந்தா கண்டிப்பா அந்த இடத்துல ரிசல்ட் இருக்கும்னு. சோ அதெல்லாமே இவங்களுக்குள்ள செல்ஃபா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிட்டு அது ஸ்டூடெண்ட்ஸையும் ஃபாலோ பண்ண வச்சு தன்னோட எம்ப்ளாயிஸையும் ஃபாலோ பண்ண வச்சு அந்த இடத்துக்கு அவங்க அந்த அவ்வளோ ஹை லெவல்ல பொட்டன்ஷியலியோட அவங்க ரிசல்ட்ஸ் எடுக்கிறாங்கன்னா காரணம் என்னங்க? அவங்களே வித் இந்த ஆர்கனைசேஷன் அந்த மாதிரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. ஸோ தே ஆர் கெட்டிங் த பெட்டர் ரிசல்ட்ஸ். ஸோ இஃப் தேர் ஆர் எனி rules and regulations implemented by the management within the organization, that is known as internal control system. But MS schools கேட்டீங்கன்னா அந்த மாதிரி இது கிடையாது. Just students, let the students live their own life. அவங்க ஸ்டடிஸ் பண்ணட்டும், விளையாடட்டும், சுட்டித்தனமா இருக்கட்டும், எல்லாமே நாங்க ஜஸ்ட் மானிட்டர் பண்ணி சர்வேலன்ஸ் பண்ணிக்கிட்டு அவங்கள ப்ராப்பரா கைட் பண்ணிக்கிட்டு இருப்போம். தட்ஸ் இட். நாங்க வந்து ஸ்பெசிஃபிக்கா எங்களுக்கு இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கிடையாது. மார்னிங் 5 மணி 5 o'clock எந்திரிக்கணும் அப்பெல்லாம் இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கிடையாது. ஆஸ் ஆன் தேர் விஷ் 9 o'clockனா ஸ்கூல் வரணும், 5 o'clock நாங்க ஸ்கூல் விட்டுருவோம். இஃப் யூ விஷ் டு பிளே இன் த கிரவுண்ட் நீங்க கிரவுண்ட்ல வந்து விளையாடலாம், எந்த பிரச்சனையும் கிடையாது. ஸோ இந்த மாதிரி அவங்களுக்கு ஆப்ஷனா இருக்கு. ஸோ அதனாலதான் அவங்களுக்கு அந்த ரிசல்ட்ஸ் வந்து ஆவரேஜா இருக்கு. இவங்கள்ட்ட வந்து ஹை ரிசல்ட்ஸ் இருக்குன்னா என்ன காரணங்க? ஸோ அல்டிமேட்டா growth அச்சீவ் பண்ணுங்கிறதுக்காக தான் ஒரு ஆர்கனைசேஷன் இன்டர்னல் கண்ட்ரோல் சிஸ்டம் ஸ்ட்ராங்கா இருக்கணும்னு நினைக்குங்க. ஏன்னா அப்பதான் எல்லாருமே ஒழுக்கமா இருப்பாங்க. ஆர்கனைசேஷன்ல உள்ள இருக்கவங்களே ஒருத்தருக்கும் நேர்மையா இருப்பாங்க. ஸோ இதெல்லாமே இருக்கணுங்கிறதுக்காக தான் இன்டர்னல் கண்ட்ரோல் சிஸ்டம்னு ஒன்று ஃபார்ம் பண்றோம். ஸோ விச் மீன்ஸ் நீங்க ப்ரீ கண்டிஷன்ஸ்ல பார்க்கணும். நம்ம இங்க இப்ப நம்ம வர பாயிண்ட்ல ப்ரீ கண்டிஷன்ஸ்ல பார்க்கணும் ஆஸ் அன் ஆடிட்டரா. சோ நீங்க ஓகே ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இல்லைன்னா நீங்க ஆடிட் அக்செப்ட் பண்ண கூட ப்ரீ கண்டிஷன்ஸ் இருக்கான்னு பார்க்கணும். ப்ரீ கண்டிஷன் என்ன சொன்னாங்க? ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் வந்து அப்ளிகபிள் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் ஃப்ரேம்வொர்க் பிரகாரம் நீங்க ப்ரிப்பேர் பண்ணிருக்கணும். அட் தி சேம் டைம் there is any இன்டர்னல் கண்ட்ரோல் சிஸ்டம் உங்க ஆர்கனைசேஷன்ல இருந்துச்சுன்னா அதை நீங்க த்ரூ அவுட் தி இயர் எஃபெக்டிவா நீங்க மெயின்டைன் பண்ணிருக்கணும். அதை என்ஷூர் பண்ணிக்கணும். அத ப்ரீ கண்டிஷன்ஸ் இருக்கான்னு பார்த்தோம்னா அப்படி இருந்தா அதை நீங்க என்ஷூர் பண்ணிக்கணும். தென் ஒன்லி என்ஷூர் இல்லைன்னா இருக்கான்னு நீங்க ஃபர்ஸ்ட் பார்க்கணும். ஃபர்ஸ்ட் திங் இருந்துச்சுன்னா யூ ஹேவ் டு அக்செப்ட் த ஆடிட். கிளியராங்க? Yes, sir. Yes, sir. So preconditions, are they clear? Yes, sir. So you can accept the audit and you can issue the letter of engagement. அதே preconditions இல்லைங்கிற ஒரு கேஸ் ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், then what you are supposed to do கேட்டீங்கன்னா do not accept the audit. ஏங்க அவங்களே சொல்ல precondition என்ன சொல்லியிருந்தாங்க? applicable financial reporting framework பிரகாரம் தான் நம்ம financial statements ப்ரிப்பேர் பண்ணுவோம்னு சொல்லியிருந்தோம். preconditions அங்க இல்லைன்னா applicable financial reporting framework பிரகாரம் financial statement ப்ரிப்பேர் பண்ணல, அப்புறம் எப்படி நம்ம அதுக்கு ஆடிட் கண்டக்ட் பண்றது? ரைட்? ஆடிட் கண்டக்ட் பண்ண முடியாது நீங்க. So do not accept the audit unless and until it is required by the law.
ஸோ உங்களுக்கே தெரியும் ஒரு பப்ளிக் கம்பெனி ஆகட்டும், ஒரு கம்பெனி வந்து வித்தவுட் ஆடிட்டிங் தேர் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் அவங்க பிசினஸ் பண்ண முடியுமான்னு கேட்டா நோ. அதுக்கு வந்து லா என்ன, ஏதாவது ஒரு பிரச்சனையே வருதுனாலும் அன்னைக்கு வந்து அந்த கோர்ட்ல வந்து அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணும்போது ஆடிட்டட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் தான் வேணுமாங்க. ஈவன் தோ இஃப் தே ஹேவ் நாட் லைக் ப்ரிப்பேர்ட் த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆஸ் பர் அப்ளிகபிள் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் ஃப்ரேம்வொர்க், சம்டைம்ஸ் லா சொல்லும் ஆடிட்டர் ப்ளீஸ் நீங்க போய் இந்த கம்பெனிக்கு ஆடிட் கண்டக்ட் பண்ணுங்க, ஏன்னா இப்போ ஆன்கோயிங் இஷ்யூ இருக்கு, ப்ரொசீடிங்ஸ் இருக்கு, இதெல்லாம் நம்ம ஃபர்தரா ஃபாலோ பண்ணணும்னா யூ ஹேவ் டு அப்டைன் த ஆடிட்டட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் லா வந்து ஒரு ஆடிட்டர் சொல்லும் போது நீங்க போய் வந்து ஈவன் தோ சார் ப்ரீ கண்டிஷன்ஸ் எக்ஸிஸ்டன்ஸே இல்ல சார், நான் அக்செப்ட் பண்ண மாட்டேன் சார், லா சொல்றேன், லா நாங்க சொல்றோம், ரெகுலேட்டரி ரெக்யர்மெண்ட் இருக்கு, யூ ஹேவ் டு ஃபுல்ஃபில் இட் ஆஸ் அன் ஆடிட்டர், போங்க பண்ணுங்க அப்படின்னு சொல்லும் போது நீங்க போய் என்ன பண்ணணும்னா பண்ணணும். அந்த லா யாருன்னு பார்த்தீங்கன்னா என்சிஎல்டி, நேஷனல் கம்பெனிஸ் ஆஃப் லா அண்ட் ட்ரிபுனல்னு இருக்குங்க. ஸோ அவங்க சொன்னாங்கன்னா அந்த கேஸ்ல நீங்க போய் என்ன பண்ணணும்னா ஆடிட்டை கண்டக்ட் பண்ணணும். Unless and until if there are no any preconditions in existence, you need not accept the audit. Clear ஆங்க? Yes, sir. Clear, sure clear Yes, ஆங்க? sir. Alright. Yes, sir. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா அது வந்து நம்ம ஃபர்ஸ்ட் டைம் அப்பாயின்மெண்ட் அப்ப ஆஸ் அன் ஆடிட்டரா நீங்க என்ன வேணும் உங்க டியூட்டிஸ் இருந்துச்சு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ரிகரிங் ஆடிட், விச் மீன்ஸ் 1 year நீங்க ஆடிட்டரா அந்த ஆர்கனைசேஷன்ல இருந்துட்டீங்க. நோ, செகண்ட் டைம், செகண்ட் இயர் வருது, செகண்ட் ஃபினான்ஷியல் இயர் வருது. ஸோ திஸ் கேஸ் இஸ் ரிகரிங் ஆடிட். ஸோ ரிகரிங் ஆடிட் அப்ப நீங்க என்ன பண்ணணும்? ஸோ ஓகே, ஸோ ரிகரிங் ஆடிட்ல நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு லிஸ்ட் டவுன் பண்ணிடுறேன். At the beginning of the audit, நீங்க என்ன செக் பண்ணணும்னாங்க, செகண்ட் இயர் வருது, ஸோ பிகினிங் ஆடிட் கண்டக்ட் பண்ண வேண்டிய டைம் வந்துச்சு. அப்ப நீங்க என்ன பண்ணணுவாங்க, டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் ஏதாவது ரிவைஸ் ஆயிருக்கா இல்லையா. ஓகே, ஸோ டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் ஏதாவது ரிவைஸ் ஆயிருக்கா இல்லையா அப்படிங்கிறத நீங்க செக் பண்ணணும். ஸோ அகைன் அங்கேயே உங்களுக்கு 2 கேஸ் ஃபார்ம் ஆகும், விச் இஸ் எஸ் அண்ட் ஒன் மோர் இஸ் நோ. ரைட், நீங்க ரிவைஸ் ஆயிருச்சுன்னா நீங்க என்ன பண்ணணும்னா அகைன் நீங்க என்ன பண்ணுவோம் ஆஸ் லைக் அக்செப்ட் பண்ணிக்கலாம். Accept in the sense you have to issue new letter of engagement, you have to record and issue to the management. ஓகேங்க, அதே உங்களுக்கு இன்னொரு சிச்சுவேஷன் ஃபார்ம் ஆகுது நோன். அப்ப நீங்க என்ன பண்ணணும், ஆடிட்டர் ஹஸ் டு ஃபாலோ ஃபர்தர் ப்ரொசீஜர். ப்ரொவிசர் டூல என்னங்க சொல்றாங்க, ரிகரிங் ஆடிட். இது வந்து 1 year ஆஃப் ஆடிட். நீங்க ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் டைம் அப்பாயிண்ட் ஆயிட்டீங்க, செகண்ட் இயர் வந்து நீங்க ஆடிட் கண்டக்ட் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் வருது. அப்ப நீங்க பிகினிங் ஆஃப் த ஆடிட் என்ன பண்ணணும்னா, ஓகே உங்க டைம் வந்துருச்சு ஆடிட் கண்டக்ட் பண்ண வேண்டியது. ஸோ அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் ஏதாவது ரிவைஸ் ஆயிருக்கா அப்படிங்கறத நீங்க செக் பண்ணணும். விச் மீன்ஸ் ஏதாவது டேர்ம்ஸ் அமெண்ட்மெண்ட்ஸ் வந்திருக்கு, இது அதுக்கேற்ற மாதிரி இப்போ கவர்மெண்ட் லா ரெக்யர்மெண்ட்லேயே ஏதாவது ஒரு அமெண்ட்மெண்ட்ஸ் வந்திருக்குன்னா அதையும் நீங்க கன்சிடர் பண்ணணும். விச் இஸ்
பீங் ரிவைஸ்டுங்கிற சர்க்கம்ஸ்டன்சஸ் கீழே அட் சேம் டைம் மேனேஜ்மெண்ட் ஏதாவது அவங்க ரிவைஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்களா அப்படிங்கிற இது இருந்தா ஸோ இஃப் இட் இஸ் ரிவைஸ்டுனா நீங்க என்ன பண்ணணுங்க, யூ ஹேவ் டு ரெக்கார்ட் நியூ லெட்டர் ஆஃப் என்கேஜ்மெண்ட். ரிவைஸ் ஆயிருக்கீங்க, டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் ரிவைஸ் ஆயிருக்கு, மேபி ரெமுனரேஷன் வந்து சேஞ்ச் ஆயிருக்கலாம், அரல்ஸ் டியூரேஷன் ஆஃப் த ஆடிட் வந்து சேஞ்ச் ஆயிருக்கலாம், இல்ல நேச்சர் ஆடிட் இல்ல ஸ்கோப் ஆஃப் அன் ஆடிட் வந்து சேஞ்ச் ஆயிருக்கலாம், இல்ல போர்ட் ஆஃப் டைரக்டர் யாராவது சேஞ்ச் ஆனாலுமே அதுவே நீங்க டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ல அப்ப போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் யார் யாரும் அதுல கையெழுத்து போட்டிருப்பாங்க, நீங்க மேனேஜ்மெண்ட் அந்த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் தானீங்க. அந்த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் யாராவது சேஞ்ச் ஆயிருந்தாலுமே நம்ம கன்சிடர் பண்ணணும் தானீங்க டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் ஆர் ரிவைஸ்டுன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி if there is any change in the board of director or change in the scope of audit or objective of the audit, if there is any change in law, அந்த மாதிரி இருந்தா நீங்க என்ன பண்ணணுங்க, you have to consider it as a terms and conditions are revised. அப்ப நீங்க அந்த சிச்சுவேஷன் என்ன பண்ணணும், you have to record the new letter of engagement again. ஃபர்ஸ்ட் கேஸ்ல நீங்க பண்ண மாதிரி லெட்டர், ஃபர்ஸ்ட் கேஸ் இந்த சென்ஸ் அந்த ப்ரொவிஷன் ஒன் கிடையாதுங்க, லெட்டர் ஆஃப் என்கேஜ்மெண்ட் அகைன் ப்ரிப்பேர் பண்ணி இந்த டேர்ம்ஸ் ரிவைஸ்லாம் ஆனதை அகைன் நீங்க என்ன பண்ணணுங்க, you have to issue to the management. ஓகே. சோ அப்படி இல்ல சார், எந்த டேர்ம்ஸ் போர்ட் ஆஃப் டைரக்டர் யாரும் சேஞ்ச் ஆகல, ஸ்கோப் ஆஃப் அன் ஆடிட் சேஞ்ச் ஆகல, ஆப்ஜெக்டிவ் ஆஃப் அன் ஆடிட் சேஞ்ச் ஆகல, லாலே எந்த சேஞ்சஸும் கிடையாது, அப்படியே தான் சார் இருக்குன்னா further auditor who has to follow further procedure என்னங்க, அப்படியே ஸ்டெப் 2 ஸ்டெப் 3 ஸ்டெப் 4 நம்ம ஃபியூச்சர்ல என்ன லேர்ன் பண்ண போறோமோ அதை நீங்க ஃபாலோ பண்ணிட்டு போங்க. யூ கேன் கண்டினியூ தி ஆடிட். கிளியராங்க? Yes, sir. Yes, sir. சோ நான் அகைன் உங்களுக்கு லிஸ்ட் டவுன் பண்ணிடுறேன். ஏரியாஸ் வேர் the letter of engagement is issued again, which means நம்ம சொன்னீங்க revised terms and conditions என்னன்னு. சோ அதை நான் உங்களுக்கு அகைன் இங்க லிஸ்ட் டவுன் பண்ணிடுறேன். ஸோ இந்த சர்டன் கேசஸ் மட்டும் தான் கிடையாதுங்க, இது ஜஸ்ட் உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு எக்ஸாம்பிள்ஸ் தான் நான் இங்க ப்ரொவைட் பண்றேன். ஓகே. ஸோ இது ஒரு எக்ஸாம்பிள்ஸ் தான் இங்க நான் ப்ரொவைட் பண்ணது. இந்த சேஞ்ச் ஸ்கோப், நேச்சர் ஆஃப் அன் ஆடிட், இதான் டேர்ம்ஸ் அண்ட் ப்ரீவியஸ் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்க்கும் இப்ப இருக்க டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் ஏதோ ஒரு சின்ன சேஞ்ச் இருந்தாலுமே அதுக்கு பேர் ரிவைஸ் தானீங்க. ஓகே. இல்ல புதுசா இதை ஆட் ஆனாலும் இல்ல பழசுல ஏதாவது ஒண்ணு குறைஞ்சாலுமே அதுக்கு பேர் ரிவிஷன் தான். ஓகே. ஸோ அதை நீங்க கன்சிடர் பண்ணணும். ஸோ ஃபார் பேசிக்கா எந்தெந்த சர்க்கம்ஸ்டன்சஸ்ல நம்மளுக்கு சேஞ்ச் ஆகிறதுக்கான சூழ்நிலைகள் உருவாகுமோ அதை நான் இங்க ஜஸ்ட் உங்களுக்கு சாம்பிளா லிஸ்ட் டவுன் பண்றேன். ஓகே. ஸோ இதை தான் நீங்கன்னு சொல்லிட்டு ஸ்டிக் ஆன் ஆகக்கூடாது. ஸோ தீஸ் ஆர் ஜஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ். ஓகே. இது சொல்லிட்டே போனா நிறைய சொல்லிட்டே போலாங்க. ஓகே. நிறைய இருக்கும். அது எப்படி நீங்க ப்ரீவியஸ்ல எப்படிலாம் என்னெல்லாம் போட்டிருந்தீங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி தான். ஸோ ஐ ஹோப் டில் ஹியர் த ப்ரொவிஷன் 2 இது முடியும் உங்களுக்கு கிளியர் தானீங்க. ப்ரொவிஷன் செகண்ட் ப்ரொவிஷன் முடியும். Yes, sir. Yes, sir. ஸோ இப்போ இந்த ரெண்டு ப்ரொவிஷனும் நம்ம பார்த்துட்டோங்க, விச் இஸ் ஃபர்ஸ்ட் அப்பாயின்மெண்ட் அண்ட் தென் ரிகரிங் ஆடிட். இப்போ தேர்ட் ப்ரொவிஷன் ஒன்று இருக்குங்க. ஓகே. இது என்னன்னு பாத்தீங்கன்னா changes in terms and conditions during the course of audit.
ஸோ ப்ரொவிஷன் நம்பர் 3 பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், யூ ஹேவ் டு செக் இஸ் தெர் எனி சேஞ்ச் இன் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் டியூரிங் த கோர்ஸ் ஆஃப் ஆடிட். நீங்க இப்போ ஆடிட் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க ஆஸ் அன் ஆடிட்டரா, இப்போ வந்து ஏதாவது டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்ல சேஞ்சஸ் வந்திருக்கா நீங்க பார்க்கணுங்க. அப்படி இருந்தா மேனேஜ்மெண்ட் ரெக்வஸ்ட் பண்ண சொல்றாங்க டு சேஞ்ச் த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எப்படிங்க சேஞ்ச் ஆகும்? ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ப்ரீவியஸ் எக்ஸாம்பிள்லேயே நம்ம சொல்லியிருந்தோம் நேச்சர், ஸ்கோப், ஆப்ஜெக்டிவ்னு சொல்லியிருந்தோம். அதுக்கடுத்து போர்ட் ஆஃப் டைரக்டர் சொல்லியிருந்தோம், ஆடிட்டர் ரெமுனரேஷன். ஸோ இது ஏதோ ஒரு கேஸ், இந்த 5 எக்ஸாம்பிள்ஸ் இருந்துச்சுல, இதுல ஏதோ ஒன்று சேஞ்ச் ஆகுது டியூரிங் த கோர்ஸ் ஆஃப் ஏதோ போர்ட் ஆஃப் டைரக்டர் இறந்துட்டாரு, டெத். ஸோ டைரக்டர் புது போர்ட் ஆஃப் டைரக்டர் ஒருத்தர் ஜாயின் ஆகிறாங்க. அப்ப நீங்க என்ன பண்ணுங்க, டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை ரிவைஸ் பண்ண வேண்டியதா இருக்கும். அகைன் யூ ஹேவ் டு சேஞ்ச் இட், ரைட்? ஸோ அப்போ மேனேஜ்மெண்ட் என்ன சொல்லுவாங்க? ஃபார் இந்த ஒரு எக்ஸாம்பிள்ல நான் சொல்ற எக்ஸாம்பிள் கிளியரா கவனிங்க. போர்ட் ஆஃப் டைரக்டர் யார் ஒருத்தர் இறந்துட்டாரு. ஸோ அப்போ இறந்துட்டாங்கன்னா டியூரிங் த கோர்ஸ் ஆஃப் ஆடிட் புது போர்ட் ஆஃப் டைரக்டர் ஒருத்தர் அப்பாயிண்ட் ஆகிறாரு. அப்போ மேனேஜ்மெண்ட் என்ன சொல்லுங்க? மேனேஜ்மெண்ட் ரெக்வஸ்ட் டு சேஞ்ச் த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆஸ் அன் ஆடிட்டர் நீங்க இப்போ என்ன பண்ணணும்? யூ ஹேவ் டு செக் வெதர் எனி சேஞ்சிங் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எஃபெக்ட்ஸ் யுவர் ப்ரொஃபஷனல் ஜட்மெண்ட். ஸோ ப்ரொஃபஷனல் ஜட்மெண்ட்னா என்னங்க? ஸோ பேஸ்டான உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்ல சில விஷயங்களை வந்து நீங்க ப்ரொஃபஷனல் ஜட்மெண்ட் கொடுப்பீங்க. ஃபியூ திங்ஸ் எப்படின்னாங்க, அதுக்கு தான் நம்ம சொல்லுவோம் பேசிக் பிரின்சிபல்ஸ் கவர்னிங் அண்ட் ஆடிட்ல ஸ்கில்ஸ் அண்ட் கம்பெட்டன்ஸ்னு சொல்லியிருந்தோம். ஸோ யூ மஸ்ட் பி ஸ்கில்டு பர்சன். ஸோ ஏன் ஸ்கில்டு பர்சனா இருக்கணும்னா, சில கேசஸ்ல வந்து சாம்பிளிங், ஆடிட் சாம்பிளிங்கிறது வந்து நான் உங்களோட சொல்லியிருந்தேன், சாம்பிள் பேசிஸ்ல வந்து நம்ம செக் பண்ணிட்டு போறதுன்னு சொல்லிட்டு இன்வென்ட்ரி வேல்யூஷன் வந்து சாம்பிளிங்ல பண்ணிட்டு போகலாம். பிசிக்கல் வெரிஃபிகேஷன் எல்லாத்துக்குமே பண்ணாம ஜஸ்ட் சாம்பிளிங். சாம்பிளிங்கிற ஆப்ஷன் வந்து இந்த இன்வென்ட்ரி இந்த ப்ராடக்ட்ஸ்க்கு சாம்பிளிங் அப்ளிகபிளாங்கிறத வந்து உங்களோட ப்ரொஃபஷனல் ஜட்மெண்ட்ல தான் இருக்கு. யூ ஹேவ் டு டிசைட் ஆன் யுவர் ஓன் பேஸ்ட் ஆன் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ். உங்களுக்கு தெரியும் இந்த திங்ஸ்ல எந்த ஒரு பிரச்சனை ப்ராப்ளம் வரக்கான கிடையாது. ஸோ என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன சொல்லுவேன்னா, ஆஸ் பர் மை ப்ரொஃபஷனல் ஜட்மெண்ட் இதுக்கு வந்து நம்ம சாம்பிளிங் அப்ளிகபிள் பண்ணிக்கலாம். ஸோ சாம்பிளிங் மெத்தட்ல யூஸ் பண்ணிக்கலாம். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மெத்தட்ஸ் இருக்கு. நீங்க ஃபியூச்சரா இந்த அப்கமிங் செஷன்ஸ்ல நீங்க தெரிஞ்சுக்குவீங்க. ஸோ அந்த மாதிரி இந்த இன்வென்ட்ரிக்கு வந்து நம்ம சாம்பிளிங் மெத்தட்ல போய்க்கலாம், எல்லாத்தையும் பிசிக்கல் வெரிஃபிகேஷன் பண்ண வேணாம் அப்படிங்கிற நீங்க ஒரு ஜட்மெண்ட் விச் இஸ் அ ப்ரொஃபஷனல் ஜட்மெண்ட். சோ அந்த மாதிரி நீங்க ப்ரொஃபஷனலா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்ல உங்க அனுபவத்துல நீங்க கொடுக்குற டிசிஷன்ஸ் ஜட்மெண்ட்ஸ், ப்ரொஃபஷனல் ஜட்மெண்ட் இருக்கு பாத்தீங்களா, அதுல ஏதாவது எஃபெக்ட் ஆகுதா? இப்போ போர்ட் ஆஃப் டைரக்டர் இறந்ததுக்கும் நீங்க உங்களோட ப்ரொஃபஷனல் ஜட்மெண்ட்டுக்கு இந்த போர்ட் ஆஃப் டைரக்டருக்கும் இந்த கேஸ்ல வந்து ப்ரொஃபஷனல் ஜட்மெண்ட்டுக்கும் போர்ட் ஆஃப் டைரக்டருக்கும் சம்பந்தம் இல்ல. அதே ஆக்சுவலா நீங்க வந்து ஆடிட் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, எதுக்குன்னா இன்வென்ட்ரி. சடனா சேஞ்ச் இன் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் என்ன சொல்றாங்கன்னா, யூ ஷுட் நாட் கண்டக்ட் த ஆடிட் ஃபார் இன்வென்ட்ரின்னு போடுறாங்க. என்னது இது? எதுக்கு பண்ணக்கூடாது? இல்ல நீங்க யூ ஷுட் நாட் யூட்டிலைஸ் த சாம்பிளிங் மெத்தட் அப்படிங்கிறாங்க. ஏன் சாம்பிளிங் மெத்தட் யூஸ் பண்ணக்கூடாது? இது என் ப்ரொஃபஷனல் ஜட்மெண்ட்டை எஃபெக்ட் பண்ணுது அப்படின்னா நீங்க என்ன பண்ணணுங்க? அதுக்கு தான் எஸ் ஆர் நோ. அகைன் நீங்க நம்மளுக்கு 2 கேஸ் இருந்துச்சுங்க. உங்களோட ப்ரொஃபஷனல் ஜட்மெண்ட் அதை எஃபெக்ட் பண்ணுதுன்னா நீங்க என்ன பண்ண வேணாம்? ஆடிட்டை அக்செப்ட் பண்ண வேணாம். யூ நீட் நாட் அக்செப்ட் த ஆடிட். டு நாட் அக்செப்ட் ஃபார் சேஞ்ச் ஆடிட்ஸ் கிடையாதுங்க, சாரி. யூ நீட் நாட் அக்செப்ட் ஃபார் த சேஞ்ச் இன் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ். அதே நீங்க வந்து எதுவும் இல்ல சார், போர்ட் ஆஃப் டைரக்டர் இருந்ததுக்கும் என் ப்ரொஃபஷனல் ஜட்மெண்ட்டுக்கு என்ன சார் சம்மந்தம் இருக்கு? ஒண்ணுமே கிடையாது சார். சோ நீங்க என்ன பண்ணலாம்? அக்செப்ட் ஃபார் சச் சேஞ்சஸ் அண்ட் தென் இஷ்யூ நியூ லெட்டர் ஆஃப் என்கேஜ்மெண்ட். அதே வந்து நீங்க இன்வென்ட்ரிக்கு வந்து சாம்பிளிங் மெத்தட் யூஸ் பண்ணலாம் ஆஸ் பர் யுவர் ப்ரொஃபஷனல் ஜட்மெண்ட் அப்படின்னு நீங்க போகும்போது டக்குன்னு என்ன சொல்றாங்க மேனேஜ்மெண்ட், டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் சேஞ்ச் பண்ணி நீங்க சாம்பிளிங் மெத்தட் யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறாங்க. அப்ப if it is affecting your professional judgment, you should not accept for such changes in the terms and conditions. Clear ஆங்க? Yes, sir. Yes, sir. ஓகே. ஸோ இப்போ பாத்தீங்கன்னா நம்மளோட ஆடிட் என்கேஜ்மெண்ட் லெட்டர்ல என்னென்ன கண்டென்ட்ஸ் இருக்கும் அப்படிங்கிறது தான். ஓகே. ஸோ இதுல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கண்டென்ட்ஸ் ஆஃப் த ஆடிட் என்கேஜ்மெண்ட் லெட்டர்ல ஆஸ் பர் எஸ்ஏ 210 நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி ஆப்ஜெக்டிவ் அண்ட் ஸ்கோப் ஆஃப் என்கேஜ்மெண்ட் இருக்கும். இதன் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன், இது எல்லாமே டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்ங்க. ஓகே. மேனேஜ்மெண்டோட ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்க சைட்ல இருந்து, எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் இன்னரண்ட் லிமிடேஷன்ஸ் ஏதாவது இருக்கா இல்லையா, நீட் ஃபார் யூஸ் ஆஃப் இன்டர்னல் ஆடிட்டர், ஆல்ரெடி அந்த ஆர்கனைசேஷன்ல யாரும் இன்டர்னல் ஆடிட்டர் அப்பாயிண்ட் ஆயிருக்காங்க அப்படியா, அப்புறம் அவங்களோட நம்மளோட யூசேஜ் ஏதாவது இருக்குமா இல்லையா, அவங்களை யூஸ் பண்ணலாமா இல்லையா அவங்கள தேவைப்படும் போது. அண்ட் அகைன் மேனேஜ்மெண்ட் கன்ஃபர்மேஷன் லெட்டர். ஓகே, அவங்களோட கன்ஃபர்மேஷன் ரெஸ்ட்ரிக்ஷன் அண்ட் லிமிடேஷன்ஸ் ஆஃப் ஆடிட்டர் லைபிலிட்டிஸ். நம்ம ஆஸ் அன் ஆடிட்டரா அப்பாயிண்ட் ஆகும்போது நம்மளோட லைபிலிட்டி ஆகட்டும், நம்மளுக்கு இருக்க ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஆகட்டும், நம்மளோட லிமிடேஷன்ஸ் எல்லாமே நம்ம அதுல டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ல அக்ரியா இருக்கணுங்க. பேசிஸ் ஆஃப் கம்ப்யூட்டேஷன் ஆஃப் ஆடிட் ஃபீஸ் உங்களுக்கு எவ்வளவு, பில்லிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எப்படி நடக்கும், ஃபார்ம் ஆஃப் ரிப்போர்ட் அண்ட் அதர் கம்யூனிகேஷன்ஸ் ஆஃப் என்கேஜ்மெண்ட், இது எல்லாமே வேலிடிட்டி ஆஃப் ரிப்போர்ட் நீங்க ஜெனரேட் பண்றது, லிமிட்ஸ் ஆன் சப்மிஷன் ஆஃப் ரிப்போர்ட் டு அதர் அத்தாரிட்டிஸ், யார் யாருக்கெல்லாம் சப்மிட் பண்ணணும் சப்மிட் பண்ணக்கூடாது, அதோட லிமிட்ஸ் என்ன. ஸோ இதெல்லாமே இந்த ஆடிட் என்கேஜ்மெண்ட்ல இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் தாங்க. ஓகே. ஸோ இதுல தான் நம்ம ஏதாவது சொன்னோம் சேஞ்சஸ் ரிவிஷன் அப்படின்னா நம்ம அக்கார்டிங்லி நம்ம ப்ரொசீஜர்ஸ் நம்ம என்னென்ன டிஸ்கஸ் பண்ணோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஆக்ஷன் எடுக்கணுங்க. ஓகே. So by this we have finished the audit engagement step 1. So now let's
move to the audit program. Okay, so till here I hope everything is clear to you till audit engagement. Clear தானீங்க எல்லாமே? Yes, sir. Clear, sir. Yes.